இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் பக்கோடா. சிக்கன் அப்படியே சின்ன சின்ன பீஸ் போட்டோம். பக்கோடா ginger garlic paste நல்லா கிரைண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பக்கோடா பார்க்க போகிறோம். சிக்கன் பக்கோடா, சிக்கன் அது பிரஸ்ட் சிக்கன், நல்லா பிரஸ்ட் சிக்கன். இதுக்கப்புறம் கட் பண்ண போகலாம் சிக்கனை. அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, க்ரீன் சில்லிஸ், ஆனியன், இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சது, சிக்கன் மசாலா, ரெட் சில்லி பவுடர், இது கரம் மசாலா, பிளாக் பெப்பர், சால்ட். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி வரும்னு பார்ப்போம். இது மசாலா வந்து சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, சில்லி ரெட் சில்லி 2 ஸ்பூனு, கரம் மசாலா பெப்பர் 1 ஸ்பூனு, சால்ட்டு 1 ஸ்பூன், 2 ஆனியனு, அப்புறம் 3 பச்சை மிளகா, அதோடு சேர்த்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி. சிக்கன் வந்து அப்படியே சின்ன 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 லேயர் அப்படியே கட் பண்ணணும் சிக்கன் பக்கோடாக்கு. லேயர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஜூலியன் கட்டிங் தின் லேயர் ஜூலியன் பக்கோடா நல்லா வரும். சிக்கன் நல்லா ஜூலியனை கட் பண்ணியாச்சு, போட்டாச்சு. சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதுக்குள்ளே போட போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் இதில் போட போகிறோம். சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதர் மசாலாஸ் ஆட் கரம் மசாலா, pepper, salt, red chilli powder, corn flour போட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் corn flour. இது எதுக்குன்னா திக்னிங் ஏஜென்ட்டுக்காக. இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ்க்கு வர போகிறோம். This will give you a crunchiness. பக்கோடாவோட பெசின் ஃப்ளார் ஒரு 3 டீஸ்பூன் போட போகிறோம். பெசின் ஃப்ளார்னு கடலை மாவு. பக்கோடா போடுறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதோட சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சது, of lemon juice. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 போட்டிருக்கோம். Mix it well. நல்லா இப்போ தரோவாக மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணலாம்.
10 minutes மாரினேஷனில் வைக்க போகிறோம். மாரினேஷனில் வச்சுட்டு அப்புறம் குக் பண்ண போகலாம். சிக்கன் பக்கோடா எப்படி வரும்னு பார்க்கலாம். பக்கோடாவுக்கு அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆயில் போட்டாச்சு. ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஃபுல் சிக்கன் பக்கோடா இன்க்ரீடியன்ட்ஸ் உள்ளே போட போகிறோம். பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. குயிக்காக வெந்துடும். நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த பக்கோடா அப்படியே குக் ஆனால் அப்படியே மேலே வந்துடும் ஆயிலில். அந்த ப்ரௌனிஷ் கலரில் இந்த குக்காகாத பார்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒயிட் லைட் ஒயிட்டில் இருக்கிறது குக்காகாதது. ப்ரௌனிஷ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. அப்படியே திருப்பி திருப்பி போட்டிருந்தா அப்படியே குக் ஆயிரும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா வெந்துருச்சு. இதில் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணான்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் எனக்கு நான் எக் ஆட் பண்ணுறேன்னா இல்லை எக்கும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா தான் வரும். நல்லா வெந்துருச்சு. எடுத்து பிளேட்டில் மாற்ற போகிறோம். அப்படியே நல்லா வெந்துருக்கு. சிக்கன் பக்கோடா ரெடி. பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அப்படியே ஆயிலில் போட்டு ஹீட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே மேலே வைக்க போகிறோம். இதுக்கு மேலே சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பக்கோடா இது வந்து ஸ்பெஷல் ஃப்ளேவராக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்ருந்து எல்லாம் பெரியவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். வித் ரைஸ் கூட சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா முருவலாக சூப்பராக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சூப்பராக இருக்கும். हम ट्राई कर रहे हैं चिकन पकोड़ा. एक साउथ इंडियन रेसिपी है. बहुत बढ़िया रेसिपी है. आप चाहिए तो आप चाय के साथ खा सकते हैं या आप खाने के साथ खा सकते हैं. चलो हम ट्राई करेंगे अभी. दोस्तों इसका टेस्ट इतना अच्छा है. बहुत अच्छा आ रहा है कि मुझे कुछ लेमन का फ्लेवर देख रहा हूँ और ऑनियन है इसमें, कोरिएंडर है, मिर्ची है. बहुत अच्छा फ्लेवर आया है. आप ट्राई करिएगा. मेरे तरफ से मैं 100% बोलूँगा येस. बहुत बढ़िया इसका टेस्ट है. आप किसी भी स्नैक्स या खाने के साथ आप खा सकते हैं और आप भी ट्राई करके आपका एक्सपीरियंस शेयर करिएगा. थैंक यू सो मच. நல்லா இருக்கு. நல்ல ஃப்ளேவரோட ரொம்ப ஆயில் பிடிக்காதவங்க வந்து ஒரு பேப்பர் கீப்பர் வச்சு அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
Stay tuned with Belli's Vista. பாருங்க புது புது டிஷ்ஷஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அமுத்துங்க. See you, tata, in next video.